யோசேப்பை அறியாத ராஜா. இப்படி ஜனங்க அதிகமாக பெருகி இருக்கிறத பார்க்குறான். நம்முடைய நிறத்துக்கு சம்பந்தமே இல்லாத இவர்களால் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யாத்ராகமம் 1:9 சொல்லுது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். இந்த பார்வன் சொல்ற வார்த்தை உண்மையா பொய்யான்னு பார்த்தா முழுக்க முழுக்க உண்மை. எகிப்தியர்களை விட எண்ணிக்கையிலும் பலத்திலும் இஸ்ரவேலர்கள் அதிகமா இருந்தாங்க. இதனாலதான் பார்வோன் பயப்பட ஆரம்பிச்சான். அவனோட பயம் அடுத்த கட்டத்துக்கு போறத நாம அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது அவங்க எகிப்து தேசத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இவங்களோட எண்ணிக்கையை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால யுத்தத்துக்கு வர ஜனங்களோட சேர்ந்து இவங்க நம்மளை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த பார்வோன் இவர்களை அடக்கி வைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவங்களை வேலைக்காரங்களா, அடிமைகள்